மகா சிவராத்திரி. மகா சிவராத்திரி வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி மாசி மாதத்தில் வரக்கூடிய சதுர்த்தி திதியில் இரவில் சிவபெருமானுக்காக மிக விசேஷமான பூஜைகள் அப்படிங்கிறது நடக்கும். எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ரகசிய உண்மை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 4 யாம பூஜை அப்படிங்கிறது இதுல ரொம்ப ரொம்ப விசேஷம். முதல் யாமம், 2ஆம் யாமம், 3ஆம் யாமம், 4ஆம் யாமம். 4 யாம பூஜைகளும் சிவனுக்கு அபிஷேகம், ஆராதனை, நைவேத்தியம் அப்படிங்கிறது நல்லா இருக்கும். இங்க நடக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் சிவராத்திரி விரதம் இருப்பாங்க. இப்போ சிலர் பச்சரிசியே சாப்பிட மாட்டாங்க. அவங்க பச்சரிசி உணவு அருந்தி பச்சரிசியில தோசை பண்ணி அதை அன்னைக்கு பச்சரிசியில மட்டும்தான் உணவுங்கிறது எடுத்துப்பாங்க. சிலர் கோதுமையிலால் ஆன உணவு அப்படிங்கிறது எடுத்துப்பாங்க. சிலர் வெறும் விரதம் அப்படிங்கிறது எடுப்பாங்க. அந்த பிரதோஷ வேளையில விரதம் இருக்கிறது எவ்வளோ முக்கியத்துவமோ, நீங்க இந்த பிரதோஷங்கிறது ஒரு வருஷம் முழுவதும் இருக்கிறத விட இந்த சிவராத்திரி ஒரு நாளில் இருந்தாலே அதோட முழு பயனை அடையலாம். இந்த நாட்களில் ராத்திரி விழித்திருந்து அந்த 4 யாம பூஜையை தரிசனம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை சின்ன குழந்தையிலேருந்தே கடைபிடிக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. சிவராத்திரிக்குன்னா விரதம் இருக்கிறது, கண் முழித்திருக்கிறது அப்படிங்கிறத நிகழும். சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு 11 சிவ ஆலயங்கள் அப்படிங்கிறது தரிசனம் பண்ணுவாங்க. இந்த நாகர்கோவில் அதே மாதிரி தக்கலை பக்கத்துல பார்த்தீங்கன்னா சிவாலய ஓட்டம் அப்படிங்கிறது இருக்கும். 11 சிவ ஆலயங்கள் மிகவும் பழமையான சிவாலயங்கள். அந்த ஊர்களில் பார்த்தீங்கன்னா சிவாலய ஓட்டம் போறோம்னு சொல்லிட்டு அதிகாலையிலேருந்தே 1 மணிலேருந்தே நடையெல்லாம் திறந்திருப்பாங்க. அதுலேருந்தே சுவாமி தரிசனம்ங்கிறது பண்ணி ராத்திரி பார்த்தீங்கன்னா விடிய விடிய நட திறந்திருக்கும், தரிசனம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் பார்த்துருக்கேன், நானும் செய்திருக்கிறேன் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த 11 சிவாலயங்கள் நம்ம அந்த இடத்துக்கு போக வேண்டாம், நம்ம இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 11 சிவ கோவிலுக்கு போயிட்டு வரலாமான்னா போயிட்டு வரலாம். இந்த ராத்திரி தூக்கம் விழித்திருக்க முடியாது, ஒரே இடத்துல இருக்க முடியாதுன்னு சொல்லக்கூடியவங்க இந்த மாதிரி செய்தால் நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன் சிவராத்திரி இவ்வளவு விசேஷமாக கொண்டாடப்படுகிறது? சிவன் லிங்கோத்பவராக வடிவம் எடுத்த நாள் இந்த மாசி மாதத்தில் வர்ற சதுர்த்தி நாள். சிவனுக்கும் பிரம்மாவிற்கும் நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற ஒரு போட்டி இருந்தது, ஒரு கேள்வி எழுந்தது. அதுல சிவன் ஜுவாலையாக, மிகப்பெரிய ஜுவாலையாக, அதாவது ஒளிப்பிழம்பாக எடுத்த நாள் அப்படிங்கிறது தான் இந்த சிவராத்திரி. அந்த நாள்ல இருந்து தான் அவருக்கு லிங்கோத்பவ தோற்றம் அப்படிங்கிறது அங்க கிடைச்சது. நீங்க பார்த்தீங்கன்னா சிவன் கோவிலுக்கு பின்னாடி, சிவனுடைய ஆலயத்துக்கு பின்னாடி பிரகாரத்துல லிங்கோத்பவ மூர்த்தி அப்படிங்கிறது இருப்பாரு. மிகப்பெரிய பிழம்பாக உருவெடுத்த நாள் அப்படிங்கிறது இந்த சிவராத்திரி நாள் அப்படிங்கிறது சொல்லலாம். இதை விசேஷமாக அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது, பார்க்கடலை கடையும் போது அந்த ஆழகால விஷத்தை சிவபெருமான் குடிப்பாரு. அதை அருந்தும் போது பார்வதி தேவி கழுத்தை நெரிச்சு அந்த கண்டம் அப்படிங்கிற நீலகண்டன் அப்படிங்கிற பேர் பெற்றது இந்த சிவராத்திரி அப்படிங்கிறது சொல்லலாம். அப்ப இந்த சிவராத்திரி ரொம்ப விசேஷமான, கண்டிப்பாக விசேஷம். இந்த நாட்கள்ல நம்ம என்ன சாப்பிட்டாலும், என்ன நோய், அந்த மருந்து அப்படிங்கிறது, இந்த விஷமே மருந்தாக ஒரு நல்ல ஒரு இதாக மாறிய நாள் அப்படிங்கிறது இந்த சிவராத்திரி நாள் அப்படிங்கிறது சொல்லலாம். அந்த பார்வதி தேவி கழுத்தை பிடிச்சதுனால தான் அவருக்கு நீலகண்டன் அப்படிங்கிற பேர் உருவாச்சு அப்படிங்கிறது உண்மை. சரி, வேற என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேடனுடைய கதை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். வேடன் காட்டுல வேட்டையாடும் போது இருட்டிருத்து அப்படிங்கிறதுனால ஒரு புலி இது பண்ணதுனால என்ன பண்ணுவாரு, புலிக்கு பயந்து மரத்து மேல ஏறி உட்கார்ந்துட்டு இருப்பாரு. விடிய விடிய அங்க உட்கார்ந்துட்டு இருக்கும்போது தூங்கக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த கீழே அந்த மரத்துல உள்ள இலைய பிச்சு பிச்சு கீழே போடுவாராம். ஏன்னா மறந்து தூங்கி விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. கீழே பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் அப்படிங்கிறது இருக்கும். அவர் ஏறிய மரம் அப்படிங்கிறது வில்வ மரம். அந்த இலையை பிச்சு பிடும்போது அந்த வில்வார்ச்சனை செய்த அந்த ராத்திரி முழுவதும் வில்வ அர்ச்சனை செய்த ஒரு விசேஷம் அப்படிங்கிறது அந்த வேடுவனுக்கு கிடைத்தது. அன்று விழித்திருந்த நாள், அன்னைக்கும் சிவராத்திரி அப்படிங்கிற கதை இருக்கும்.
இதனால அந்த வேடுவனுக்கு மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது கிடைச்சது. சிவனுடைய தரிசனமும் அப்படிங்கிறது கிடைச்சது அப்படிங்கிறது சொல்லலாம். சிவபெருமான் வந்து பார்வதியை மணந்த நாள் அப்படிங்கிறது இந்த சிவராத்திரி நாள் அப்படிங்கிறது சொல்லலாம். இந்த சிவ சக்தியாக ரூபம் எடுத்ததுன்னு சொல்லுவோம் தெரியுமா? அது வந்து இந்த சிவராத்திரி நாள். இருவரும் ஒருங்கிணைத்து இணைந்த நாள் அப்படிங்கிறது இந்த சிவராத்திரி அப்படிங்கிறது. அடுத்தது பிரளய காலத்துல வந்து அம்பிகை என்ன பண்ணாலாம்? விரதம் இருந்து, சிவபெருமானை விரதம் இருந்து பிரளயத்தை தடுப்பதற்காக விரதம் இருந்த நாள் இந்த சிவராத்திரி நாள். இந்த சிவராத்திரியில வந்து நிறைய கதைகள் அப்படிங்கிறது நமக்கு புராணங்கள்ல இருக்குது. இன்னும் நிறைய அப்படிங்கிறது பார்க்கலாம். நம்ம சிவராத்திரி எப்படி கொண்டாட போறோம்? நமக்கு தெரிஞ்சது சிவன் கோவிலுக்கு போறது, அன்னைக்கு முடிஞ்சா ஒரு வில்வ இலை அர்ச்சனைக்கு கொடுக்கறது, ஒரு பால் அபிஷேகத்திற்கு, ஒரு பன்னீர் அபிஷேகத்திற்கு அப்படிங்கிறது நம்ம பண்றது. கண்டிப்பாக எல்லாருமே அன்னைக்கு சிவாலயங்களில் சென்று ஒரு 11 முறை வலம் வருவது அப்படிங்கிறது சிறப்பு. இப்ப கேரளால பார்த்தீங்கன்னா சிவன் கோவிலை வந்து முழுமையா சுத்த மாட்டாங்களாம். பாதி பாதி முக்கால் போயிட்டு திருப்பி பாதிங்கிறது வருவாங்க. இந்த அபிஷேக நீர் வரைக்கும் போயிட்டு திருப்பி வந்து சிறுவனை வலமிருந்து இடமிருந்து வலம்ங்கிறது சுத்துவாங்க. நம்ம ஊர்ல வந்து முழுமையா அப்படிங்கிறத தமிழ்நாட்டுல சுத்துவோம். ஆனா இந்த சிவராத்திரி நாளில் மட்டும்தான் இந்த பிரதர்ஷனம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல கடைபிடித்து வருகிறார்கள். முடிந்தவர்கள் இதை ஒரு 11 முறையாவது கண்டிப்பாக செய்து வரவும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். வில்வத்தினால் ஆன அர்ச்சனை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். வில்வ மாலை கிடைச்சதுன்னா கூட வாங்கி போடுங்க. பெரிய கூட்டமா இருக்குது சிவன் கோவில், அங்க போய் என்னால அவ்வளவும் செய்ய முடியாது. ஆள் இல்லாத ஒரு சிவன் கோவில் இருக்கும், அந்த இடத்துல போயிட்டு இந்த தரிசனம்ங்கிறது நீங்க பண்ணுங்க, செய்யுங்க. அதே மாதிரி தீபம் ஏற்றுவதுன்னு சொல்லுவோம். ராத்திரி வேளையில விடிய விடிய இந்த சிவாலயங்கள்ல தீபம் ஏற்றி வைக்கலாம். நீங்க எந்த இடத்துல வேணா ஏற்றி வைக்கலாம். பிரகாரங்களில் ஏற்றுவது ரொம்ப விசேஷம். அதை செய்து பாருங்க. இல்லைன்னா சிவன் சன்னதிக்கு முன்னாடி கூட்டம் இருந்ததுன்னா உங்களால ஏத்த முடியாது. அட்லீஸ்ட் நந்தீஸ்வரருக்கு முன்னாடியாட்டி ஏற்றி வைப்பது அப்படிங்கிறது சிறப்பு. அந்த தீபம் அந்த 4 கால யாம பூஜை நடக்கிற வரைக்கும் எரியற மாதிரி அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க, நல்லா இருக்கும். ஏன்னா ஒளி பிழம்பு அப்படிங்கிறதே சிவன் தான். அவருக்கு அந்த ஒளியை ஏற்றி வைத்து இந்த தீபம் ஏற்றுவதுல நிறைய மகத்துவம் இருக்குது. இந்த பஞ்சபூத தத்துவம் தான் நமக்கு அகல் தீபம்னு சொல்லக்கூடியது. இந்த அகல் தீபத்தை ஏத்து வைக்கிறதுனால பஞ்சபூதங்களும் நமக்கு உதவி செய்யுமானா கண்டிப்பாக செய்யும். இப்ப நிறைய பதிவுகள்ல பார்த்திருப்பீங்க, 2 மண் விளக்குல தீபம் போடுங்க, நல்லெண்ணெயில தீபம் போடுங்க அப்படிங்கறதான் சொல்லியிருப்போம். வேற காயில தீபம் போடுங்க, எலுமிச்சம்பழத்துல தீபம் போடுங்க, அதை எந்த இடத்துலயுமே பதிவு பண்ணது கிடையாது. இதை செய்து பாருங்கள், பஞ்சபூதங்களும் உங்களுக்கு வசமாகுமானா கண்டிப்பாக வசமாகும். அதே மாதிரி தீபம் போடுறது மேக்சிமம் 5 தீபம் போடுங்க. சிவ ஆலயங்களில் பஞ்சபூத தத்துவம்ங்கிறது ஒண்ணு இருக்கும். நீங்க சிவன் கோவிலுக்கு பின்னாடி போதீங்கன்னா 5 லிங்கங்கள் அப்படிங்கிறது நீங்க பார்ப்பீங்க. அதே மாதிரி இந்த 5 தீபம் அப்படிங்கிறது போட்டு பாருங்க, உங்க வாழ்க்கையில மாற்றம்ங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். 5 அகல் விளக்கு ஏற்றி தீபம் போடுவது அப்படிங்கிறது சிவ ஆலயங்களில் ரொம்ப ரொம்ப விசேஷம். அதை செய்து பாருங்கள். சிவராத்திரி அன்று குறைந்தது ஒரு 11 பிரதட்சணம் அப்படிங்கிறது கோவில்ல பிரதட்சணம் பண்ணுங்க. முடிந்தவர்கள் சிவனுக்கு ஒரு பாக்கெட் விபூதி அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க. முடிந்த அளவு எவ்வளவு வாங்கி கொடுக்குறீங்களோ உங்களுடைய கர்மா அப்படிங்கிறது அந்த இடத்துல விலகக்கூடியது. இந்த விபூதிய நீங்க வந்து ஒரு சிவ உபாசனாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்போதுமே விபூதிங்கிறது உங்க நெத்தியில இருந்தே ஆக வேண்டும். நான் தேவி உபாசகனாக இருக்கிறேன் அப்படின்னா குங்குமம்ங்கிறது என்னுடைய நெத்தியில எப்போதுமே இருக்கணும். எனக்கு ராமர் ரொம்ப பிடிக்கும், எனக்கு வந்து பெருமாளை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா சந்தனம், ராமர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எனக்கு வந்து செந்தூரம் அப்படிங்கிறது நெத்தியில இருக்கணும். யாருக்கெல்லாம் சிவன் அப்படிங்கிறது உங்களுக்கு முழு முதற் கடவுளாக உங்களுடைய காக்கக்கூடிய ஒரு கடவுளாக இருக்கிறாரோ அவருக்கு நெத்தியில் கண்டிப்பாக உங்களுடைய நெத்தியில விபூதி வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். செய்து பாருங்கள், உங்க வாழ்க்கையில மாற்றம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். நன்றி.